ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு மலரு. இந்தா மீதி பணத்தை நீ வெச்சுக்கோ. இந்த பணம் எதுக்கு எனக்கா? நீ மட்டும் ஏதாவது வாங்கிக்கோ. சுரேஷ் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு ஒரு மருமக. குடும்பத்துக்கு அடங்கன லாபம் இல்ல. குடும்பத்துக்கு அடங்காத பொண்ண விசாரிக்காம சுரேஷ் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்ல வரீங்களா? நைட்டு முட்டை சாப்பிட மாட்டீங்களா? வீட்லயே இருக்கிறவளுக்கு எதுக்கு எல்லா நேரமும் முட்டை? மலரை அவசரமா வர சொன்ன பாக்கியராஜ் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரு. மலரு, எனக்கு ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, 9,000 ரூபாய் சம்பளம் உயர்வும் 40,000 ரூபாய் இன்சென்டிவ் போனஸும் வந்திருக்கு அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லவும் மலர் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. நிஜமாவாங்க? வாழ்த்துக்கள்ங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதை ஏன் வீட்டுல சொல்ல வேணும்னு சொல்றீங்க அப்படின்னு மலர் கேக்குறாங்க. இல்ல மலரு, இப்போதைக்கு இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். வீட்டுல சொன்னா தேவையில்லாத வீண் செலவு வந்து சேரும். இந்தா, இதுல ஒரு 20,000 ரூபாய் இருக்கு, உனக்கு பிடிச்சத வாங்கிக்கோ மலரு அப்படின்னு பாக்கியராஜ் கொடுக்குறாங்க. மலருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தன் மனைவிக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கணும்னு பாக்கியராஜ் நினைக்கிற இந்த இடம் ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அடுத்த சீன்ல மதி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலேஜுக்கு வரவும் அங்க அவங்க மாணவர்கள் மத்தியில சில சங்கடங்களை சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேக்குறாங்க, மேம், நீங்க தானே எங்களுக்கு சுயமா நிக்கணும்னு அட்வைஸ் பண்ணீங்க. இப்போ உங்க குடும்பத்துக்காக உங்க முடிவை மாத்திக்கிட்டு யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணீங்களோ அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்கவும் மதிக்கு சங்கடமா இருக்கு. அதனால வருத்தமா பதில் சொல்றாங்க. இல்ல ஷாம், என் சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. குடும்ப அழுத்தத்தால என்னால வேற முடிவு எடுக்க முடியல. இப்போதைக்கு நம்ம பாடத்துல கவனம் செலுத்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லி டாபிக்கை க்ளோஸ் பண்ணிடுறாங்க மதி. அதுக்கு அடுத்த சீன்ல மதி வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க மாமனார் மற்றும் மாமியார் மதிய பத்தி தங்கராஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ராகவன் தங்கராஜ் கிட்ட சொல்றாங்க, மாப்பிள, இந்த மதி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா இருப்பான்னு பார்த்தா எங்களை யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறா. அப்போ மாமியாரும் சொல்றாங்க, ஆமா மாப்பிள, விடிய காலையில வாக்கிங் போகணும்னு சொல்றா. வேலைக்கு போறத பத்தியே பேசுறாளே தவிர இந்த குடும்பத்தை பத்தி அவளுக்கு கவலையே இல்லை அப்படின்னு மதிய பத்தி அவங்க மாமியார் தங்கராஜ் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அவ நல்ல பொண்ணுதான், நான் பேசிக்கிறேன். இந்த வீட்டை இத்தனை வருஷமா நான் எப்படி கட்டுக்கோப்பா பாத்துக்கிட்டேனோ அதே மாதிரி இதையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கிறாரு தங்கராஜ். அதுக்கு அடுத்த சீன்ல நைட்டு சமையல் கட்டுறாங்க. அப்போ நைட்டு டின்னர் பண்ணிட்டு இருக்கும் போது மலரும் மதியும் பேசிக்கிறாங்க. அப்போ அங்க வர அத்தை தன்னோட அதிகாரத்தை காட்டுறாங்க. மலர் வந்து மதிக்கிட்ட சொல்றாங்க, மதி, இன்னைக்கு சப்பாத்திக்கு முட்டை குருமா பண்ணலான்னு இருக்கேன், நீ முட்டையை மட்டும் வேக வச்சிடறியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதியும், சரிங்க, நான் வேக வச்சிடறேன். மொத்தம் எத்தனை முட்டை வேணும்? ஆளுக்கு 2 முட்டைனா 17 முட்டை வருமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அத்தை குறுக்கிட்டு பேசுறாங்க, எதுக்கு 17 முட்டை? 15 போதும். ஏன் அத்தை, நீங்க சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு மதி கேக்குறாங்க. நான் சாப்பிடுவேன், ஆனா வீட்லயே சும்மா இருக்கிற பொம்பளைங்களுக்கு எதுக்கு 3 வேளையும் முட்டை? வெளியே போறவங்க, வேலைக்கு போறவங்களுக்கு தான் சத்து தேவை. வீட்டுல இருக்கிறவங்க வக்கனையா தின்னா வீடு விளங்குமா அப்படின்னு மலரை பார்த்து கேள்வி கேட்கவும் மலருக்கு சங்கடமா போயிடுது. மதிக்கு கோவம் வருது. அத்தையோட இந்த வார்த்தை மதியையும் மலரையும் ரொம்பவே காயப்படுத்திருச்சு. பணம் பதவி வந்தாலும் ஒரு பெண்ணோட உழைப்பு வீட்டுல மதிக்கப்படுதாங்கிறதா இப்போதைய கேள்வியே. மலருக்கு கிடைச்ச அந்த மகிழ்ச்சி நீடிக்குமா? மதி இந்த குடும்பத்துல தன்னோட உரிமையை மீட்டெடுப்பாளா? இத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.